भूतैर्महद्भिर्यैमां पुरो विभो निर्माय चेतेय तमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. நாமஸ்ரேஷ்டம் மனுமப்பி சச்சி புத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகரஜம் பெரும் மாதிரும் கோஷ்டவத்திம் ராதா குண்டம் கிரிவரமகோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 3 ஸ்லோகம் 16 25 வரைக்கும் பார்க்கலாம். புக்கு திறந்து தான் வைக்கணும். அப்பதான் அதுல இருக்கிற கருத்துக்களை நீங்க கூடவே புரிந்து கொள்ள முடியும். இப்ப அவர் சொல்றார், அந்தரிக்ஷர் சொல்றார், இப்பொழுது நான் பரமபுருஷரின் மாயா சக்தியை பற்றி விவரித்தேன். ஜட இயற்கையின் முக்குணங்களை கொண்ட இந்த மாயா சக்திக்கு ஜட பிரபஞ்சத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழிலுக்குரிய சக்தி பகவானால் அளிக்கப்படுகிறது. இனிமேல் நீர் கேட்க விரும்புவது என்ன? இப்ப இந்த ஜட சக்தி எப்படி படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது அப்படின்றத சுருக்கமா பார்த்தோம். இப்போ இதுதான் மாயா சக்தி. இந்த மாயா சக்தி கேட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்க விரும்புறீங்க அப்படின்றது கேள்வி. சரியா? இப்ப இங்க இந்த பொருளுரையில அந்தரிக்ஷர் எப்படி மாயை பத்தி சொன்னாரு அப்படின்ற கேள்விக்கு மாயை பத்தி இப்ப திரும்பி அந்த இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த பொருளுரையில சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த உலகம் ஒடுங்குகிறது அப்படின்றத மீண்டும் பொருளுரையில சொல்லியிருக்காங்க. அதுல இன்னும் சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. மகத்தத்துவத்துல இருக்கக்கூடிய உணர்வுக்கு யார் ஆதிபத்திய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசுதேவர். பகவானே தன்னை வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆக பிரிக்கிறார். பிரிச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கிறார். அவரை பிரிகிறார். பிரிஞ்சு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிறார். இப்போ மகத்தத்துவத்தின் தொடர்ந்த உருமாற்றங்களால் பின்வரும் 3 பொய் அகங்காரங்கள் வருது. பிரதானம் செயலற்ற நிலை. அதுக்கப்புறம் மகத்தத்துவம் வருது. மகத்தத்துவம் 3ஆ பிரியுது. சத்வ, ரஜோ, தமோன்ட்டு. அந்த 3 நிலையில ஒன்னொன்னுத்துக்கும் சத்துவகுண பொய் அகங்காரம்னு வருது. அதுல மனம் வருது. இப்போ நம்ம படைத்தலை பார்க்குறோம். அதே அதுல போய் அழிஞ்சதை போன வாட்டி பார்த்தோம். புரியுதுங்களா? இப்ப சத்வ குண பொய் அகங்காரத்துல இருந்து மனம் வெளியே வருது. ரஜோகுண பொய் அகங்காரத்துல இருந்து புத்தி வருது. இப்ப சத்துவகுண பொய் அகங்காரத்துக்கு ஆதிபத்திய தெய்வம் அனிருத்தர். ரஜோகுண பொய் அகங்காரத்தினுடைய அதிதேவதை பிரத்யும்னர். அப்போ இதை தொடர்ந்து கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அதற்கு வெவ்வேறான தேவி தேவர்களும் வராங்க. தமோகுண பொய் அகங்காரத்திலிருந்து சூட்சமமான ஒளி வடிவம் தோன்றுகிறது. அந்த ஒலி அல்லது சப்தம் ஆகாயம் மற்றும் செவிப்புலன்கள் முதலான எல்லா பௌதிக பொருட்களும் படிப்படியாக தோன்றுகின்றது. இந்த 3 பிரிவுகளை கொண்ட பொய் அகங்காரத்தின் அதிதேவதை சங்கர்ஷ்ணர். இந்த 3த்துக்குமே அதிதேவதை சங்கர்ஷ்ணர். இதனுடைய விவரங்கள்லாம் நீங்க 3ஆம் காண்டத்துல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பரமபுருஷனுடைய மாயா சக்தின்றதுதான் படைத்தல் செய்து, காத்தல் செய்து, அழித்தல் செய்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா சக்தியை வழிபடுறவங்கலாம் சக்தி தான் ஆதி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால ஆதி சக்தி பராசக்தி தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சக்தின்னு சொல்றாங்க. ஆனா அது மாயா சக்தி பகவானுடைய பௌதிக சக்தி தான், ஆன்மீக சக்தி கூட கிடையாது. மாயா சக்தி எப்படி பாத்தீங்கன்னா 3 கலர்ல இருக்கு. இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் 3த்துக்கும் கலர் கொடுத்துருக்காங்க. அதுல சிவப்பு பாதுகாக்கிறது, ரஜோகுணம். கருப்பு அழிக்கிறது, தமோகுணம். அப்ப வெள்ளை சத்துவகுணம். அப்போ வெள்ளை, கருப்பு, சிகப்பு. கருப்புன்றது தமோகுணம், சிகப்புன்றது ரஜோகுணம், வெள்ளைன்றது சத்துவகுணம்.
இந்த மூணும் தான் குணங்களாக செயல்பட்டு எல்லாத்தையும் படைக்குது, காக்குது, அழிக்கிறது. அப்ப அந்த பிரளயத்துல எப்படி இதெல்லாம் போய் சேருதுன்றத மீண்டும் இங்க கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய தமோகுண பொய் அகங்காரத்தில் கலந்து விடுகிறது. பஞ்சபூதம் மொத்தம் போய் தமோகுணத்துல சேருது. புலன்களும் புத்தியும் வந்து ரஜோகுண பொய் அகங்காரத்துல சேருது. மனம் போயிட்டு சத்துவகுண பொய் அகங்காரத்துல சேருது. முன்பே குறிப்பிட்டபடி ஸ்தூல மூலப்பொருளும் அதன் விசேஷத்தன்மத்தை இழந்து ஒடுங்குகிறது. இப்ப மண் வந்து மண்ணுடைய விசேஷத்தன்மை எது? வாசனை. அதை இழந்து அடுத்ததுல போய் ஒடுங்குது. அப்படியே ஒண்ணு ஒண்ணா ஒடுங்குது. அதையும் நம்ம வந்து இப்பதான் பார்த்தோம். அதனால இதை திரும்பி புரிய வைக்கணும்னா நான் சொல்றேன். ஓசை, ஸ்பரிசம், ரூபம் மற்றும் சுவை ஆகிய குணங்கள் இருக்கிறது. இதுல எல்லாத்துலயுமே. அப்ப நீரில் வந்து ஓசை, ஸ்பரிசம், ரூபம் மற்றும் சுவை ஆகிய குணங்கள் இருக்கிறது. ஆகாயத்துல வந்து ஓசை, ஸ்பரிசம், ரூபம், சுவை மற்றும் நறுமணம் ஆகிய குணங்கள் உள்ளன. எனவே ஆகாயம் முதல் மண் வரை ஒவ்வொரு மூலப்பொருளும் அதன் அதன் சொந்த விசேஷ குணத்தை பெற்றுள்ளன. ஆகாயத்துக்கு சப்தம் இருக்கு. அப்போ நீர்ல வந்து என்ன இருக்கு? சுவை இருக்கு. மண்ணுக்கு வந்து மனம் இருக்கிறது. நெருப்புக்கு வந்து வடிவம் இருக்கிறது. காற்றுக்கு வந்து ஸ்பரிசம் இருக்கிறது. இதெல்லாம் அதுக்குரிய குணங்கள். இந்த பஞ்சபூதத்துக்கான குணங்கள். அது ஒன்னோட ஒண்ணு கலக்கும் போது இழந்து இழந்து அதோட சேருது. சரியா? இதனால எல்லாமே சேர்ந்து தமோகுண பொய் அகங்காரத்துல கலக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுமொத்த பொய் அகங்காரத்துல கலக்குறாங்க. இறுதியா என்ன இருக்குன்னா மகத்தத்துவம். மகத்தத்துவம் பின்னாடி பிரதானமா மாறுது. பிரதானத்துல வந்து அசைவே கிடையாது, தோன்றாத நிலை. அதுதான் அழிவாகிறது. எல்லாம் போய் அதுல அழியறது சொல்றோம். இப்ப படைப்பையும் சொன்னாங்க, அழிவையும் படைப்பையும் சொன்னாங்க, அழிவையும் பத்தி இங்க சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு இப்ப அடுத்தது என்னப்பா அவனுடைய கேள்வின்னு கேட்கிறார். அப்போ அவர் பேசுறார். நிமி மகாராஜர் ஒரு கேள்வியை கேட்கிறார். மாமுனிவரே, புலனடக்கம் இல்லாதவர்களுக்கு எப்பொழுதும் கடக்க முடியாதாக இருக்கும் பரமபுருஷரின் மாயா சக்தியை ஒரு முட்டாள் பௌதிகவாதி கூட எப்படி எளிதில் கடக்க முடியும் என்பதை விளக்கி அருளுமாறு. இப்ப இந்த கேள்வி நிமி தனக்காக கேட்கல. ஆனா இந்த மிகப்பெரிய மகான்கள்லாம் அவங்க நல்லன்னா இப்ப நிமி மகாராஜன்லாம் எப்போ ஆத்மராமர்களா ஆகிட்டாங்க. எப்ப அவங்க வந்து நவ யோகேந்திரர்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் இந்த இந்த அடிப்படையில இருக்கிறவங்க இல்ல. ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் கடந்துட்டார். அந்த மாதிரி கேள்வி எது கேட்கிறாருன்னா அவர்களுடைய உரையாடல் எல்லாருக்கும் பலன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கிறாரு. அப்போ அதுலயும் வந்து பொருளுரை வந்து இருக்கு. பொருளுரையில வந்து அறியாமையால் தங்களை ஸ்தூலமான ஜட உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வதால் எதனால் ஆத்மா கூடு விட்டு கூடு பாய்கிறதோ அந்த சூட்சுமமான இயற்கை சட்டங்களை ஆய்ந்தறிய முடியாதவர்களை ஸ்தூல தீய என்ற சொல் குறிப்பிடுகிறது. ஸ்தூல தீய அப்படின்னா இந்த உடலையும் ஆத்மாவையும் பிரிச்சு அறிய முடியாத முட்டாள் மக்கள் அறியாமையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லப்படுது. அப்ப நிமி மகாராஜர் ஏற்கனவே பகவத் பக்தன், முன்னேற்றம் அடைந்த பக்தன். மற்றவர்களுக்கு இது பயன் அளிக்க கூடும் அப்படின்றதுனால தான் இந்த கேள்வி அவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் யாருக்கு வந்து ஜீவராசிக்கு இருக்கிற 5 உறவு முறைகளை பற்றி சொல்றாங்க. ஏன்னா ஜீவராசி பகவானோட இந்த 5 ரசங்கள்ல தான் கலந்துருக்கணும். அந்த 5 ரசங்களும் வெளிப்படணும். இப்ப மூடப்பட்டிருக்கு. அது வெளிப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பக்தி தொண்டு செய்யணும். செய்யும் போது ஆதியில அந்த ஜீவராசி என்னவா இருந்ததோ அது வெளிப்படும். அந்த ஜீவராசி பகவானுடைய தொண்டனாகவோ நண்பனாகவோ இல்ல பெற்றோர் பாவத்திலேயோ இல்ல காதலி பாவத்திலேயோ இருந்திருக்கலாம். அந்த ரசங்கள்லாம் வந்து வெளிப்படுத்தப்படும். இப்போ இல்ல, பூர்ண நிலையில பூர்ண நிலையில வெளிப்படுத்தப்படும். அந்த பூர்ண நிலை இல்லாத நான் கடவுளை யாருன்னு தெரியாம கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னா அறியாமல் ஒரு பெரிய அறியாமையில இருக்கிறான் பாருங்க, அவனை வந்து அபூர்ண அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியாதவன், அறியாமையில இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெற்று வாழ்வை உடையவன், குறுகிய மனம் உடையவன், மந்ததி, மந்தன மக்கு, மந்தமா இருக்கிறவன அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு தூய வைஷ்ணவர் ஆகிய நிமி மகாராஜர் பேரன்பு மிக்கவர் என்பதால் இத்தகைய குறுகிய மனம் படைத்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் இயற்கையாகவே மிகவும் சோம்பேறிகளாக இருப்பதால் இவர்களால் மாயையை எவ்வாறு எளிதில் கடக்க முடியும் என்று கேட்கிறார். இப்ப மாயைன்றது எவ்வளவு பெரிய சக்தி. அது பாருங்க எல்லாரையுமே போட்டு தள்ளி வச்சிருக்கு இல்லையா? நரகமான சூழ்நிலை கூட சுகமாக இருக்கிறது என்று நினைக்கிற அளவுக்கு மாயை மூடி வச்சிருக்கு இல்லையா? நரக சூழ்நிலையை கூட ஒரு ஜீவராசி எனக்கு இது பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச ஒரு முட்டாள் கூட எப்படி சுலபமா பக்திக்கு வர முடியும், அதுக்கு வழி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அஹ், எல்லாரையும் யோசனை பண்ணி கேள்வி கேட்கறாங்க. இப்ப முதல்ல பேசினவர் அந்தரிக்ஷர், இப்ப பேசுறவர் பிரபுத்தர், ஸ்ரீ பிரபுத்தர் பேசுறார். அவர் பதில் சொல்றார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மனித சமுதாயத்தில் ஆண் பெண் பாத்திரங்களை ஏற்று உடலுறவு வாழ்வில் இணைகின்றனர். இவ்விதமாக தங்களுடைய மகிழ்ச்சியின்மையை போக்கி மகிழ்ச்சியை எல்லையற்றவாறு பெருக்கிக் கொள்ள இடைவிடாமல் பெரும் முயற்சிகளை மேற்கொள்கின்றன. ஆனால் அதற்கு நேர் எதிரான பலனையே அவர்கள் அடைவதை ஒருவன் கவனிக்க வேண்டும். அதாவது தவிர்க்க முடியாதபடி அவர்களுடைய மகிழ்ச்சி மறைந்து போய் அவர்களுடைய வயது அதிகரிக்க அதிகரிக்க பௌதிக சௌகரியமும் அதிகரிக்கிறது. இது மிகப்பெரிய உண்மை. எவ்வளவு ஜீவராசிகள் சுகத்தை நோக்கி ஓடுறோமோ அவ்வளோ அடி வாங்கணும். இதை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். இதை புரிஞ்சுக்கலன்னா பக்தி எடுக்கவே முடியாது. பக்தியினுடைய அடிப்படை விஷயமே இந்த பௌதிக வாழ்க்கை துன்பமானது. பௌதிக வாழ்க்கை எப்போ என்ன அடிச்சு கொண்டே இருக்கிறது, நல்ல அடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் எங்கெல்லாம் சுகம் தேடணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் எதிர்வினை தான் நடக்குது. ஒருவேளை மேம்போக்கா பார்க்கும்போது அப்படி தெரியாது. ஆனா அது அடிப்படையில எனக்கு துன்பத்தை தான் தருகிறது என்பதை புரிந்து கொண்டால் ஒழிய பக்தியில வரவே முடியாது. இது அடிப்படை கருத்து. இதுக்கு வந்தே ஆகணும் ஒருத்தர். அப்படி வந்தாதான் பக்தியில தீவிரவாதம் வரும், இல்லைன்னா வராது. அப்போ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள்லாம் வந்து எதிர்வினையைத்தான் தருகிறது. வயது அதிகரிக்க அதிகரிக்க பௌதிக அசௌகரியங்கள் அதிகரிக்கிறது. அப்போ இது எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது பொருளுரையில சொல்றாங்க. இது வந்து இப்படிதான் இயற்கை இருக்கிறது, ஜட இயற்கை இப்படிதான் இருக்கு, பௌதிக உலகம் இப்படிதான் இருக்கு. எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது? ஒரு தூய பக்தரின் கருணை இல்லை என்றால், பொருளுரையில போட்டாங்க பாருங்க, மிக முக்கியமான வார்த்தை. ஒரு தூய பக்தரின் கருணையின்றி பாலுறவுக்கு அடிப்படையான தேகாபிமானத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது கடினமாகும். நாமளே நம்மளை விடுவித்துக் கொள்ள முடியவே முடியாது. மற்றவர்களுடைய, அதாவது தூய பக்தருடைய உதவி இல்லாமல் விடுவிக்க முடியாது. ஆனால் தான் ஒரு முட்டாள் மனிதன் கூட எப்படி விடுவித்துக் கொள்ளலாம்? ஒன்றும் இல்லை. முட்டாள் மனிதன் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், ஒரு தூய பக்தரை சரணடையணும், அவ்வளவுதான். 19வது ஸ்லோகம். செல்வம் நிரந்தரமான துன்பத்திற்கு பிறப்பிடமும் அடைவதற்கு மிக கடினமானதும் ஆகும். செல்வம் வந்து அவ்வளவு சுலபமா கிடைக்காது. ஆனா அதுதான் துன்பத்தையும் கொடுக்குது. மேலும் அதுவே ஆத்மாவிற்கு உண்மையான மரணம் ஆகிறது. உண்மையில் தன் செல்வத்திலிருந்து ஒருவனால் என்ன திருப்தி அடைய முடியும்? அவ்வாறே கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தினால் பராமரிக்கப்படும் பேரளவான வீடு, குழந்தைகள், உறவினர்கள், வீட்டு மிருகங்கள் ஆகியவற்றிலிருந்து முடிவான அல்லது நிலையான மகிழ்ச்சியை ஒருவனால் பெற இயலும். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். நம்ம வந்து முன்னேறிடலாம். அதனால செல்வம் என்பது நிரந்தரமான துன்பத்தை கொடுக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் அதன் மேல 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 நமக்கு பற்றி இருக்கிறது. 20வது ஸ்லோகம். வேத வேத கிரியைகளாலும் யஜ்யங்களாலும் அடுத்த பிறவியில் ஒருவனால் அடையப்படக்கூடிய சொர்க்கலோகங்களில் கூட நிலையான மகிழ்ச்சியை ஒருவன் காண முடியாது. இதுதான் ரொம்ப அருமையான ஸ்லோகம். பௌதீக சொர்க்கத்தில் கூட ஜீவராசி தனக்கு சமமானவர்களுடனான போட்டியாலும் தனக்கு மேலானவர்களிடம் உள்ள பொறாமையாலும் தொல்லைக்குள்ளாகிறான். மேலும் புண்ணிய கர்மங்கள் முடிந்ததும் சொர்க்க வாழ்வும் முடிந்து விடுகிறது என்பதால் சொர்க்கவாசிகள் தங்கள் சொர்க்க வாழ்வு அழிந்துவிடப் போகிறதே என்ற பயத்தினால் பீடிக்கப்படுகின்றனர். இவ்விதமாக அவர்கள் அரசர்களுக்கு ஒப்பிடப்படுகின்றது. அந்த அரசர்கள் சாதாரண பிரஜைகளால் பொறாமையோடு பார்க்கப்பட்ட போதிலும் பகை நாட்டு அரசர்களால் சதா தொந்தரவு செய்யப்படுவதால் உண்மையான மகிழ்ச்சியை அடைவதில்லை. இப்ப இதுக்கு உதாரணமா, இந்த பெரிய பெரிய பதவிகள், பெரிய தேவர்களா ஆயிட்டா நல்லா இருக்க முடியுமா? சொர்க்க வாசம் நமக்கு நல்லது கொடுக்குமான்னு கேட்டா, சொர்க்கத்துல சில வசதிகள்லாம் இருக்கு. அந்த வசதிகளுக்காக தான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க.
அழகான பெண்கள் கிடைப்பாங்க. நோய் இல்லாத உடல் கிடைக்கும். எங்க நினைச்சா எது ஒன்னாலும் நினைக்கும். அதாவது இங்க இங்க பௌதிக உலகத்துல இருக்கிற அசௌகரியங்கள்லாம் எதுவுமே கிடையாது சொர்க்கத்துல. நீண்ட ஆயுள், நோயே கிடையாது, முதுமை கிடையாது, இவ்வளவு சுகங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அங்க பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னா போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, துன்பம் இருக்கு. துன்பம் இருக்கவே இருக்கு. அதை வந்து இன்னொரு உதாரணத்தோட மன்னனோட ஒப்பிடுறாங்க. மன்னன், ஒரு நாட்டு மன்னன்னா எல்லாரும் நம்ம மன்னன் ஆயிட்டா நல்லா இருக்கணும்ட்டு எல்லாருமே அரசியல்வாதி ஆகணும், தலைவன் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஆனா என்ன ஆகும்? போட்டி, பொறாமை, அந்த பதவியை தக்க வைக்கணும், அதுக்கு ஒரு பயம். இந்திரனுக்கு எப்பவுமே பாருங்களேன் மன உளைச்சல் தான். இந்திரனுக்கு எவ்வளோ வசதி இருக்கு, எவ்வளோ சக்தி இருக்கு, என்ன பண்ணலாம். ஆனா எப்போதும் ஒரு மன உளைச்சல் இருக்கு. எப்படா இந்த பதவி பறி போயிடுமோ. வேற யாருன்னா தவம் பண்ணிட்டாங்கன்னா 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணா இந்திரன் ஆயிடலாம். யாராவது 2 அஸ்வமேத யஜ்யம் பண்ண உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடும். பிருத்து மகாராஜரை அதனால தானே நிறுத்தினார். தடுத்து நிறுத்தி அடம் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி. ஆனா அவர் 100 பண்ணக்கூடாது. 100 பண்ணியும் அவருக்கு இந்திரன் ஆகணும்னு ஆசை கிடையாது பிருத்து மகாராஜனுக்கு. ஆனா ஒரு மன்னன் அஹ் அஸ்வமேத யஜ்யத்தை செய்யணுன்றதுக்காக செஞ்சாரு. ஆனா அவரை தடுத்து நிறுத்தினார். 99 தான் நீ செய்யணும், அதுக்கு மேல போகக்கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவலோகத்துல போட்டி பொறாமை இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இருக்கு, எப்படா பதவி பறி போயிடுமோன்ற பயமும் இருக்கு. அப்ப அது வந்து நிம்மதியான வாழ்க்கையா? அது ஒரு நல்ல வாழ்க்கையா? எல்லா வசதிகளும் இருந்தும் இப்போ இப்போ பௌதிகமா இன்னும் சொல்லப்போனா நிறைய பக்தர்கள்ல நிறைய மக்களுக்கு வந்து வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் இது. நிறைய பேர் வந்து அமெரிக்கா போனாங்கன்னா திரும்பி அவங்களால இந்தியாவுக்கு வரவே முடியாது. அப்படி அது என்ன அதுல இருக்குன்றது ஒரு ஒரு அது ஒரு ஒரு மாயைன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து அங்கதான் இருக்கணும் அப்படின்னு ம், அங்க இங்க மாதிரி அன்பு, பரஸ்பரம் நட்பு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அங்கதான் இருக்கணும். ஏதோ ஒரு வசதிக்கும் ஒரு விஷயங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் இருக்கிறார்கள். அது பெயர் கொண்டு எங்க இருக்கிறேன், நான் அமெரிக்கால இருக்கிறேன். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு போய் அங்க துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்கன்னா கூட அங்கிருந்து இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இது ஒரு உதாரணம். அதே போலதான் சொர்க்கமும். சொர்க்கத்துல இருக்கிற தேவர்கள்லாம் நிறைய பொறுப்புகள் வாய்ந்தவங்க, நிறைய வேலைகள் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுடைய எதுக்கு சில நேரங்கள்ல தேவி தேவர்கள்லாம் கோவப்படுறாங்கன்னா, அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களும் பக்தியில இருக்கிறாங்க. இந்த மக்கள்லாம் போயிட்டு இத குடு, அத குடுன்னும் போது கொஞ்சம் கோவப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அவங்களுடைய பஜனை வந்து தடைப்படுது இல்லையா? அதுல அவங்களுக்கு கோபமும் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த தேவி தேவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பின்னாடி துன்பமும் இருக்கிறதுன்றதுதான் இதனுடைய கருத்தே இங்க. எந்த ஒரு உயர்ந்த கிரகத்துக்கு போனாலும் அங்க துன்பம் இருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து. அதனால இது வந்து இது எப்போ இந்த பிரபஞ்சம், இந்த ஜட பிரபஞ்சம் அப்படின்னால எங்க போனாலும் துன்பம் இருக்கு. அவ்வளவுதான். எந்த இடத்துக்கு போனாலும் துன்பம் இருக்கு. அப்புறம் ஏன் இதை விட்டு போனோம்னு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்து 21வது ஸ்லோகம். எனவே உண்மையான ஆனந்தத்தை அடைவதில் உறுதி கொண்டுள்ளவன் உண்மையான ஆன்மீக குருவை நாடி தீட்சை பெற்று அவரிடம் சரணடைய வேண்டும். உண்மையான ஒரு குருவின் தகுதி முறை என்னவென்றால், அவர் சாஸ்திர முடிவுகளை பூர்ணமாக உணர்ந்திருப்பதுடன் மற்றவர்களையும் இந்த முடிவுகளுக்கு கொண்டு வரும் திறமை உடையவராவார். எல்லா பௌதிக விஷயங்களையும் விட்டுவிட்டு பரமபுருஷரை சரணடைந்துள்ள இத்தகைய மகான்களை தகுதியுள்ள ஆன்மீக குருமார்களாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு குரு எப்படி இருக்கணும்? குருக்கான அடையாளம் என்ன? வேத வல்லுனரா இருக்கணும். கிருஷ்ணரை நடைமுறையில புரிந்து கொண்டவராக இருக்கணும். அதுக்கு வந்து 2 வாசகம் வருதுங்க இங்க இந்த ஸ்லோகத்துல. நிஷ்நாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்க. பூரண அறிவுள்ளவர் அப்படின்னா வேத சாஸ்திரத்துல வல்லுனரா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் குருவாக முடியும். அடுத்தது வந்து 2வது முக்கியமான ஒரு குணம் ஒரு ஆன்மீக குருக்கு, உபசமாசரயம் அப்படின்னா பற்றின்மை இருக்கணும். இந்த உலகாய விஷயங்கள்ல பற்றின்மை இருக்கணும். அவங்க தான் குருவாக முடியும். அதுவும் ஒரு கருத்து பாருங்க. பெண்களுக்கு வந்து நிறைய பற்று உண்டு. அதனால பெண்கள் வந்து குருவாக முடியவே முடியாது. பற்று இருக்கிறதுனால. ஏன்னா பற்றற்றவன் தான் குரு. பெண்கள் இயற்கையாகவே பற்றுடையவர்கள். அதனால குரு ஆக முடியாது. உம், ஆண்கள் கூட அவ்வளவு சுலபமா குரு ஆக முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கணும்.
குரு ஆகிறது இல்ல. குருவாக குருவாக இருப்பவர்களை கண்டறிதல் தான் சொல்ல முடியும். ஆனா யாரும் குரு ஒரு பதவி அது ஆகிறது கிடையாது. அவங்களுக்கு இயல்பாகவே தூய பக்தர்களாக இருந்தால் ஒழிய இது நடக்காது. அப்ப அத்தகைய தூய பக்தரை கண்டறிய வேண்டியது சீடனுடைய பொறுப்பு. நீங்க சீடர்கள்னா நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இந்த 2 குணங்கள் உள்ள ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது சீடனுக்கு உண்டு. சீடன் வந்து குரு என்ன தேர்ந்தெடுக்கட்டும்னு இந்த உரிமை மட்டும் ஒரு ஒரு சீடனுக்கும் உண்டு. உனக்கு தகுதி வாய்ந்த குருவை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கொள்கைகளை சொல்லிட்டாங்க. நிஷ்ணாத்தம் அப்படின்னா வேத வேத விஷயங்கள்ல வேத சாஸ்திரங்கள்ல நிபுணனா இருக்கணும். பகவானை கிருஷ்ணரை நடைமுறையில் அறிந்தவனாக இருக்க வேண்டும். அப்புறம் பற்றில்லாதவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் குணங்களாக இங்க சொல்லியிருக்காங்க. உண்மையான ஆன்மீக குருக்கான குணங்கள் என்ன அப்படின்றது. அந்த அந்த குரு என்பவன் தேகாபிமானத்தை விட்டுருக்கணும். எல்லா விஷயங்களும் இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள்ல நிபுணனாக இருக்க வேண்டும். தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்துல யாரெல்லாம் ஸ்ரத்தையா இல்லையோ அவங்க எல்லாம் பகவானை அடைய முடியாது. அதனால என்ன ஆகும், அவங்க எல்லாம் வந்து இந்த உலகத்துக்கே திருப்பி அனுப்பிடுறேன் நானு. எனவே ஆன்மீக குருவானவர் பக்தி தொண்டின் நித்தியத்தன்மையை பற்றி சீடனுக்கு உணர்த்த வேண்டும். நீ பக்தி தொண்டு செஞ்சால் ஒழிய உனக்கு வந்து ஏற்றம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு குரு வந்து சிஷ்யனுக்கு சொல்லணும். காலையில குழந்தைய வந்து தூங்குற குழந்தைய தாய் எழுப்புவா, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு. அதே போல தூங்கி கொண்டிருக்கும் அறியாமையில் இருக்கும் சீடர்களை தட்டி எழுப்ப வேண்டிய கடமை வந்து ஆன்மீக குருக்கு உண்டு. அதே போல ஆன்மீக குருனுடைய இன்னொரு கடமை சீடனுடைய சந்தேகங்களை போக்கி அருள வேண்டும் தன்னுடைய ஆன்மீக ஞானத்தினால. ஆனால் எந்த ஒரு சீடன் வேத ஞானத்தின் அதிகாரத்தை சந்தேகிப்பவன், இப்ப கிருஷ்ணர் இல்ல வேத ஞானத்தை கல்லாத ஒரு குரு இருந்தான்னா அவன் வந்து குரு கிடையாது. அவனை குருவாவே சொல்ல முடியாது. தன்னுடைய மனப்போக்குல இப்ப வழிகாட்டுறாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து பவர்ஃபுல் இப்ப சக்தி வாய்ந்த மனிதர்களா மாறிடுறாங்க. ஒன்னும் பணத்தாலேயோ புகழாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால சக்தி வாய்ந்த மனிதர்களா ஆயிட்டு தங்களை ஆன்மீக குருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆன்மீக குரு உயர்ந்த ஞானத்தினால் உயர்ந்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி உயர்ந்த ஞானத்தை அவன் சந்தேகிக்கிறான், வேத ஞானத்தை பத்தி அவன் பேசல அப்படின்னா அவனுக்கு குரு ஆகிற தகுதி கிடையாது. ஆனால் அதே இந்த ஆன்மீக வேத ஞானத்தை அறிந்த ஒரு குரு எந்த சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். அவன் சத்திரியனா இருக்கலாம், அவன் வந்து வைஷ்யனா இருக்கலாம், அவன் வந்து பிராமணனா இருக்கலாம், அவன் சூத்திரனா இருக்கலாம். எந்த சமூகத்தை சேர்ந்தவன்றது முக்கியம் கிடையாது. அவனுக்கு ஞானம் இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யார தேக்கே தாக கரே கிருஷ்ண உபதேஷ் அமாரா ஆக்யா குரு ஹனா தாரா ஏய் தேச. நீ வந்து இங்க பகவத்கீதையிலும் பாகவதத்திலும் சொல்லப்பட்ட விஷயங்களை நீ எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால ஆன்மீக குருவாகி இந்த தேசத்துள்ள அனைவரையும் முக்தி அடைய செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அப்ப சீடனை கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள செய்வதே உண்மையான ஆன்மீக குருவின் கடமையாகும். கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டிராத ஒரு பண்டிதனால் அல்லது தியானியால் மற்றொரு ஜீவராசியை பகவானுடன் தொடர்பு கொள்ள செய்ய முடியாது. அதனால இருக்கிற விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பகவான் சொல்றார், ராஜ வித்யான்னு சொல்றார். பகவானை பற்றி கிருஷ்ணர், அதுக்கு மேல அறிய வேண்டிய ஞானம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ வித்யா எதுனா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவரை நாம் சரணடைய வேண்டும்ன்ற இந்த ஞானம் தான் முக்கியமான ஞானம். அப்போ ஒருவன் கிருஷ்ணரை நேசிப்பவன் ஆகவில்லை என்றால் கிருஷ்ணருடைய அவனது சம்பந்தம் பகவானின் மாயா சக்தியின் மூலம் மறைமுகமாக ஏற்படுகிறது. அப்போ ஒருத்தன் வந்து பகவான கிருஷ்ணர்கிட்ட சரண் அடையலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய மூளை எங்க இருக்கும், மாயை கிட்ட இருக்கும். அப்போ வந்து கிருஷ்ணரின் மாயா சக்தியின் மூலம் அவருடன் தொடர்பு கொண்டுள்ளவனால் பேரளவே ஆன தன் சீடனை அந்த மாயா சக்தியுடன் மட்டுமே தொடர்பு கொள்ள செய்ய முடியும். ஒரு குருவே மாயையிலே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு குருவே பெயர் பணம் புகழ் இதுலயே இருக்கிறாருன்னா அவர் சீடனையும் அப்படித்தான் ஆக்குவார். யதா குரு ததா சிஷ்ய. எப்படி குருவோ அப்படித்தான் சிஷ்யனும் இருப்பான் இல்லையா. குரு வந்து பக்தி இல்லைன்னா சிஷ்யனுக்கும் பக்தி கிடைக்காது.
குரு வந்து புகழ் பணத்துக்கு பின்னாடி போறான்னு சிஷ்யனும் அதுதான் பண்ணுவான். அதனால உண்மையான மகாத்மாக்கள் பகவானுடைய அந்தரங்க சக்தி கிட்ட சரணடைவாங்க. அதனால வாசுதேவ சர்வம் மிதி ச மகாத்மா சுதுர்லப. இந்த மாதிரி ஒரு மகாத்மா வந்து சுதுர்லபம், கிடைக்கவே கிடைக்காது. அதனால அந்த மகாத்மா தான் வாசுதேவனே எல்லாம் அப்படின்னு அறியறான். ஓகே. இப்ப நாரத முனிவர் வந்து இப்போ முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. குரு என்பவரை பகவான் வர்ணிக்கிறார். அதை வந்து நாரத முனிவர் சொல்றாரு. இந்த ஸ்லோகம் குருவுக்கான மிக முக்கியமான ஸ்லோகம். நீங்க வந்து பரீட்சைலாம் எழுதுனீங்கன்னா கூட குரு நீங்க தீட்சை எடுக்கிறதுக்கு பரீட்சை எழுதும்போது இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டணும்னு சொல்லுவாங்க. பகவானே சொல்றார், ஒரு குரு என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆச்சாரியாமாம் விஜானிய நாவ மன்யேத்த கர்ஹிச்சித் ந மர்த்திய புத்தியா சூயேத்த சர்வதேவோ மயோ குரு. நானே ஆச்சாரியனாக இருக்கிறேன் என்பதை அறிந்த அவரை எந்த விதத்திலும் ஒருவன் அவமதிக்க கூடாது. அவர் அனைத்து தேவர்களின் பிரதிநிதி என்பதால் அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதி அவரிடம் பகைமை கொள்ளக்கூடாது. அதனால ஆச்சாரியனை பகவானுக்கு சமமா நடத்தணும். ஒரு நாளும் அந்த ஆச்சாரியனை சந்தேகப்படுத்தக்கூடாது. சர்வதேவோ மயோகுரு, அந்த ஆச்சாரியன் எல்லா தேவி தேவர்களை விட முக்கியமானவர். அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா தேவி தேவர்களினுடைய பிரதிநிதியாகவும் அந்த ஆச்சாரியன் இருக்கிறான் என்பதை சீடன் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான ஆச்சாரியனை கண்டறிய வேண்டும். அது உங்க கையில தான் இருக்கு. ஆச்சாரியன் வந்து வேத நூல்களை கற்று இருக்கிறாரா? பகவான் கிருஷ்ணரை நடைமுறையில உணர்ந்திருக்கிறாரா? பற்றற்று இருக்கிறாரா? அவர் உன்னதமான அங்கீகரிக்கப்பட்ட குருவா என்பதை சீடன் கண்டுபிடிக்கணும். அப்போ உண்மையான குருனுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? உபதேசாமிர்தத்தினுடைய முதல் ஸ்லோகம் இது நமக்கும் பாடம் தான். இப்ப குருக்கு மட்டும்தானா அதுன்னா இல்ல. உபதேசாமிர்தத்தினுடைய முதல் ஸ்லோகம் நமக்கும் தான். வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏதான் வேகான் யோ விஷயேத்த தீரே சர்வம் சர்வாம் அபிமாம் பிருத்விம்ச சிஷ்யாத். உலகம் முழுக்க சிஷ்யர்களை ஏற்படுத்தக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும்? வாச்சோ வேகம், பேச்சினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துபவன். மனச குரோத வேகம், மன கட்டுப்பாடு, கோபத்தை கட்டுப்படுத்துபவன். நாக்கை கட்டுப்படுத்துபவன். வேகம்னா அந்த வேகத்தை கட்டுப்படுத்துபவன். உதரோபஸ்த வேகம், இந்த வயிற்றையும் பாலுறுப்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவன். அப்படிப்பட்டவன் தான் உலகத்துல எல்லா சிஷ்யர்களையும் எல்லாருக்கும் குருவாகக்கூடிய தகுதி பெற்றவன் அப்படின்னு இங்க சொல்றாரு. பேச வேண்டும் என்ற தூண்டுதலையும், மனதின் தேவைகளையும், கோபச் செயல்களையும், நாக்கு வயிறு பாலுறுப்புகள் ஆகியவற்றின் தூண்டுதல்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தி உள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி உள்ளவர் ஆவார். இதான் வந்து ஒரு குரு ஆவறதுக்கான ஒரு தகுதி. யார் குருவாக முடியும்ன்றதுக்கு இந்த மாதிரி புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர், இந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் குருவாக கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராரின் கருத்துப்படி பௌதிக வாழ்வின் பயனின்மையை புரிந்து கொண்டவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை அணுகலாம். யார் முதல்ல என்னத்தை புரிஞ்சுக்கணும்? மாயையை புரிஞ்சுக்கணும். பௌதிக வாழ்க்கையின் பயனின்மையை புரிந்து கொண்ட பிறகு 2வது ஸ்டெப் என்னது? ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அப்ப இந்த முந்தைய 2 ஸ்லோகங்களிலும் மண்ணுலக மற்றும் விண்ணுலக புலன் நுகர்வுகளின் பயனின்மை விவரிக்கப்பட்டது. முன்னாடி என்ன? சொர்க்கலோகத்துக்கு போனாலும் துன்பம் இருக்கிறதுன்றதை புரிஞ்சு கொண்டோம். இப்போது இயற்கையான முடிவு என்னவெனில், இதை புரிந்து கொண்டவன் உண்மையாக ஆன்மீக குருவை அணுக வேண்டும். உண்மையான ஆன்மீக குரு வைகுண்டம் எனப்படும் ஆன்மீக உலகங்களில் இருந்து வரும் ஒளி அதிர்வை பரப்புகிறார். உண்மையான ஆன்மீக குரு என்ன பண்ணுவாரு? இந்த ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடிய மகா மந்திரத்தை பரப்புவார். பரமபுருஷர் முதலான ஆன்மீக உலகங்களின் வாசிகள் நிச்சயமாக செவிடர்களாகவோ ஊமைகளாகவோ அல்ல. அவர்கள் எல்லையற்ற உன்னத ஆனந்தம் மற்றும் அறிவின் வாயிலாக இடைவிடாமல் தொடர்பு கொள்கின்றனர். உண்மையான ஆன்மீக குருவால் ஆனந்தமும் அறிவும் கொண்ட இந்த ஒளி அதிர்வை தன் சீடனுக்கு அனுப்ப முடியும். இந்த உண்மையான ஒளி அதிர்வை பெற்றவர்கள் நம்ம சீடனுக்கு கொடுத்து சீடர்கள் அதை செஞ்சாங்கன்னா அது கனெக்ஷன் ஏற்படுத்த முடியும். அந்த தொடர்பை ஆன்மீக குரு ஏற்படுத்த முடியும். ஒரு வானொலி பெட்டி பௌதிக செய்திகளை ஒளிபரப்புவது போல உண்மையான குரு வைகுண்டத்தின் செய்திகளை பரப்புகிறார்
இதை நரோத்தமதாச தாக்கூரார் கோலோக்கேர பிரேமதன நாம சங்கீர்த்தன என்று உறுதி செய்கிறார். அதாவது ஆன்மீக குருவானவர் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபடாத அவரது புனித நாமத்தையும் தன் சீடனுக்கு உபதேசிக்கிறார். உண்மையான குரு தன் சீடனிடம் ஒவ்வொரு ஜீவராசியும் குணத்தில் பரமபுருஷருடன் ஒன்றுபட்டவன் என்றும் அளவில் வேறுபட்டவன் என்றும் கூடி சீடனின் பகவானின் அன்பு தொண்டை ஈடுபடுத்துகிறார். இப்போ சீடனை அன்பு தொண்டிலையும் ஈடுபடுத்தணும், அவனுக்கு உண்மையையும் சொல்லித் தரணும். பகவானோட குணத்துல ஒன்றுபட்டவன் அளவுல வேறுபட்டவன்ற உண்மையும் சொல்லி தரணும் அப்படின்றத இங்க சொல்றார். இதெல்லாம் ஆன்மீக குருவுக்கான அடையாளங்கள். ஆன்மீக குருவை ஒரு மாணவன் சரணடைய வேண்டும். அந்த மாணவனுக்கு பூர்ண ஞானத்தையும் ஆனந்தத்தையும் கொடுப்பதில்லை. அப்ப எப்போ ஒரு மாணவன் ஒரு சிஷ்யன் குருவுடன் சரணடைகிறானோ அப்ப இந்த குரு அந்த சிஷ்யனுக்கு ஞானத்தையும் ஆனந்தத்தையும் கொடுப்பார். அடுத்த ஸ்லோகம் 22. சீடன் உண்மையான ஆன்மீக குருவை தனது உயிராகவும் வழிபாட்டிற்குரிய மூர்த்தியாகவும் ஏற்று தூய பக்தி தொண்டிற்கு உரியவற்றை அவரிடமிருந்து கற்றறிய வேண்டும். ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மாவாகவும் பரமபுருஷர் ஆகிய ஸ்ரீஹரி தனது தூய பக்தர்களிடம் தம்மையே கொடுத்துவிடும் மனப்போக்கு உள்ளவர். இப்போ சீடன் குருவை உயிரா நினைக்கணும், வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாக நினைக்கணும், தூய பக்தியை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்ப தூய பக்தி பெற்ற ஒரு பக்தன் கிட்ட கிருஷ்ணர் தண்ணியை கொடுத்துருவாராம். இது பல முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்தன் தூய பக்தனா இருந்தானா கிருஷ்ணர் தண்ணியை கொடுத்துருவாராங்க. எனவே சீடன் தன் குருவிடம் இருந்து கபடம் இல்லாமலும் சிரத்தையோடும் அனுகூலமான முறையிலும் பகவானுக்கு சேவை செய்யும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவ தரிசன. அதே ஸ்லோகம் தான் இது. அப்ப சீடனுக்கு தனக்கு நன்மை வேணும்னா அந்த குருவுக்கு பணிவாக சேவை செய்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த குரு கிருஷ்ணரை அறிந்தவர், அதனால கிருஷ்ணரை கொடுக்க முடியும். இவ்வாறு அவனிடம் திருப்தி அடைந்த பரமபுருஷர் விசுவாசம் இல்ல அந்த சீடனுக்கு தம்மையே கொடுத்து விடுகிறார். தம்மையே கொடுத்து விடுகிறார் அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றாங்க பொருளுரையில. பலி மகாராஜர் தன்னையே கொடுத்தார் கிருஷ்ணருக்கு, அதனால கிருஷ்ணர் அவருக்கு வாயில் காப்போனா மாறிட்டார். அர்ஜுனன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்னையே கொடுத்த பக்தன்றதுனால அவருக்கு தேரோட்டியாக மாறிட்டார். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல தூய பக்தர்களுக்கு பகவான் தன்னையே கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மையான வாழ்க்கை ஒரு 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 மனிதனுக்கு எப்ப ஆரம்பிக்குதுன்னா, எப்ப தீட்சை வாங்குறோமோ அப்பதான் உண்மையான பிறப்பு நடக்கும். தீட்சை பெறும்போது தான் உண்மையான பிறப்பு நடக்குது. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னா, ஒருத்தர் நல்லா தூங்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன், தூக்கத்துல என்னென்னவோ பாக்குறான். ஆனா அவன் கண்ணை முழிச்சு வரும்போது தான், கண்ணை திறக்கும் தூக்கத்துல இருந்து வெளியே வரும்போது தான் நிஜ வாழ்க்கையில எந்தெந்த வேலை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்ன்ற ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு அவன் வரான். அது போல நாம தூங்கி கொண்டிருந்தோம், விழிப்பை தரக்கூடியவர் ஆன்மீக குரு. இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, தீட்சைக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தூங்கி கொண்டிருக்கும் வாழ்க்கை. அப்ப எப்போ தீட்சை பெறுகிறோமோ அப்ப நாம் விழித்துக் கொள்கிறோம். ஆன்மீக குரு நமக்கு அடுத்த பிறவியை, மறுபிறவியை, புது பிறவியை தருகிறார். அப்ப ஆன்மீக குரு பௌதிகமானவரா நினைக்க கூடாது, தனக்கு சமமானவரா நினைக்க கூடாது. அவரை ஆன்மீக குரு எப்பொழுதும் பரமபுருஷருடைய தாமரை பாதங்களில் பாதுகாப்பில் இருப்பதாக ஒருவர் காண வேண்டும். ஆன்மீக குருவை தன்வசப்படுத்தி அவர் மூலம் சில பௌதிக லாபத்தை அடையலாம் என்ற மனோபாவத்துடன் தன் சொந்த சேவையில் அவரை ஒருவன் ஈடுபடுத்த முயற்சிக்க கூடாது. எனக்கு பௌதிக வேலைகள் நிறைய நான் பார்த்திருக்கேன். சில சிஷ்யர்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல, குருவை திட்டுற சிஷ்யர்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால நமக்கும் குருவுக்கும் உள்ள வேலை ஆன்மீகத்துல எப்படி முன்னேறணுன்றதை கத்துக்கிறதானே தவிர எனக்கு இது கொடுப்பாங்களா, அது கொடுப்பாரா, என்ன வாழ வைப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் சிஷ்யன் வச்சுக்கவே கூடாது. ஸ்ரீல ரூபகோஸ்வாமி உண்மையான சீடனின் முன்னேற்றத்திற்குரிய 4 அத்தியாவசிய தேவைகளை பின்வருமாறு கூறுகிறார். குரு பாதாசிரிய, குருவை சரணடைய வேண்டும். கிருஷ்ண தீக்ஷாதி சீக்ஷணம், ஆன்மீக குருனால தீட்சை அளிக்கப்பட வேண்டும். 3வது பயபக்தியோட ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றுதல். அது விஸ்ரம்பேன குரோ, விஸ்ரம்பேன பணிவோட பயத்தோட அவருடைய சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். அடுத்து சேவா சாது வர்த்தமானுவர்த்தனம், ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும்.
இங்க நமக்கு ஆன்மீக குரு, குரு பரம்பரையில இருக்கிற ஆச்சாரியர்களை பின்பற்றுன்னு சொல்லி கொடுப்பார். அதை செய்யணும். இந்த 4 விஷயத்த ஒரு சிஷ்யன் செய்யணும். அப்ப வந்து எப்போ இத பாகவதத்தினுடைய ஒலி அதிர்வுகள ஒரு சிஷ்யன் கேட்கறானோ, அப்ப அவன் புலன் நுகர்விலும், மனோதத்துவ கற்பனையிலும் உள்ள ஆர்வத்தை விட்டுருவான். ஆசைய விட்டுருவான். விட்டுட்டு சேவையில திருப்தி அடைவான். எப்போ நமக்கு வந்து சோகம், மோகம், பயம் போகும்? சோகம் இருக்கா உலகத்துல? மோகம் இருக்கா? பற்று இருக்கா? அப்புறம் பயம் இருக்கு. இந்த 3 விஷயம் எப்போ போகும்? யஸ்யாம் வைஷுரியமானாயாம் கிருஷ்ண பரம பூருஷே பக்திர் உற்பத்தியதே பும்சः சோக மோக பயாபக. சோகம் மோகம் பயம் எப்போ போகும்னா, எப்போ வந்து காதுல கேட்டு பாகவதத்தை காதுல கேட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு செய்து எப்படி குரு சொல்றாரோ அதுபடி செய்யும்போது சோக மோக பயாபக எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிஷ்யனுடைய கடமை குருவுக்கு வந்து தன்னை உயிரினும் மேலாக போற்ற வேண்டும். அவரை வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாக நினைக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை பணிவோடு பின்பற்ற வேண்டும். அவருடைய உண்மையான ஆன்மீக குருவின் மேலான நிலையை எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு தான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அதுக்கப்புறம் அப்போ பாருங்க, குரு கூட தன்னை தன்கிட்ட வச்சுக்கல. தகுதி வாய்ந்த பக்தன் வந்து கடவுளோட தான் சேர்த்து வைப்பான். கிருஷ்ணரோட தான் சேர்த்து வைப்பான். நிறைய பேர் வந்து கேட்குறானுங்கல்ல, பௌதிகவாதிகள்லாம். கடவுளுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் எதுக்கு நடுவுல புரோக்கர்னு. கிருஷ்ணரே சொல்றார், குரு கண்டிப்பாக அவசியம்னு. இங்க பக்கத்துக்கு பக்கம் சொல்லுது. அந்த குருவும் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணரை மறந்துட்டு நானே கிருஷ்ணர் என்னைய பிடிங்கன்னு சொல்றது இல்ல. அப்படி சொல்றவங்க எல்லாம் போலி குரு. உண்மையான குரு நம்மள ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் சொல்ல வைக்கிறாரு. அவர் பேரை சொல்ல வைக்கிறது இல்ல. இப்ப அரசியல்வாதிகள்லாம் பாருங்க, அவங்க பேருக்கு தான் ஜெய ஜெய ஜெய. போலி குருமார்கள்லாம் அவங்களுக்கே சுப்ரபாதம் பாட வச்சுப்பாங்க. சுப்ரபாதம் யாருக்கு? பெருமாளுக்கு தான், கடவுளுக்கு தான். ஆனா அவங்களுக்கே பாட வச்சுப்பாங்க. இதுல இருந்து அவங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. உண்மையான குரு அந்த சீடனை பக்தியில தான் பயிற்சி பண்ண வைக்கிறான். அந்த பக்தியில பயிற்சி செய்ய வைப்பதனால அந்த ஆன்மீக குருவை உயிராக நினைக்க வேண்டும் சிஷ்யர்கள். இதே ஐடிசி ஆயிப்போச்சு, இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ். இஸ்கான்ல தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் பண்ணணும். அதுதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்லோகம் 23. உண்மையான ஒரு சீடன் பௌதீக பொருட்களில் இருந்து தன் மனதை பிரிக்க கற்றுக்கொண்டு தன் ஆன்மீக குரு மற்றும் புனித பக்தர்களுடனான சகவாசத்தை நல்ல முறையில் வளர்த்து கொள்ள வேண்டும். அவன் தன்னை விட கீழானவர்களிடம் இரக்கம் கொள்ள வேண்டும். தன்னைக்கு சமமானவர்களுடன் நட்பு வளர்த்துக் கொள்ள வேண்டும். தனக்கு மேலான ஆன்மீக நிலையில் இருப்பவர்களுக்கு பணிவோடு சேவை செய்ய வேண்டும். இவ்விதமாக அனைத்து ஜீவராசிகளுடன் சரியாக நடந்து கொள்ள அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும்? பக்தியே இல்லாத நமக்கு கீழ்ப்பட்டவங்க, இப்ப கீழ்ப்பட்டவங்க மேற்பட்டவங்க சமமானவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு கீழ்ப்பட்டவங்கன்றவங்களுக்கு பக்தி இல்லாதவர்களை அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா யாரெல்லாம் பக்தி தொண்டு செய்யலையோ அவங்க மேல இரக்கம் வச்சு அவங்களுக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் சொல்லி தரணும். இரக்கம் வைத்தல். சரியா? இங்க வந்து இரக்கத்துக்கு தயாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மைத்திரி. நமக்கு சமமானவங்க, சமமான பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நட்பு வச்சுக்கணும். அப்ப நான் பக்தியே செய்யாதவங்க கிட்ட தயை வைக்கணும், கருணை வைக்கணும், இரக்கம் வைக்கணும். கேவலமா பேசக்கூடாது. இந்த பக்தர்கள் ஆயிட்ட பிறகு என்ன பண்றாங்க? பக்தர்கள் இல்லாதவர்களை கேவலமா பேசுறோம். அது பண்ணக்கூடாது. கருணை வைக்கணும். அவங்களும் வரட்டும் அப்படின்னு அவங்க கிட்ட இரக்கமா இருக்கிறோம். சமமான பக்தர்களோட நட்பு வைக்கிறோம். இது எப்படி செய்யலாம், அப்படி எப்படி செய்யலாம், ஒண்ணா வச்சு. அதே சமயத்துல அந்த சமமான பக்தர்களுக்கு இல்ல, நமக்கு கீழ்ப்பட்டவங்களுக்கும் எல்லாருக்குமே மரியாதை தரணும். அடுத்து நமக்கு மேற்பட்ட பக்தர்கள் கிட்ட வணங்கி அவங்களுக்கு பணிவிடை செய்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியமாக ஆன்மீக குருவா இருந்தார் முழுமையாக சரணடைந்து ஆன்மீக விஷயத்த கத்துக்கணும். இதுதான் முழுக்க முழுக்க இங்க இந்த பொருளுரையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் யார்கிட்ட எப்படி எப்படி பழக வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்துல தேவர்கள், யோகிகள், பக்தர்கள்னு 3 கேட்டகரியும் சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள்லாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள்.
ஆனா அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தூய பக்தர்கள். அப்ப அந்த யோகிகள்னு சொல்லப்படுறவங்கலாம் அந்த தூய பக்தர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பல விதத்துல மேற்கோள் காட்டி பகவத்கீதையை காமிச்சு, அஹ், மேலும் சில பாகவதத்தையும் காமிச்சு இங்க வந்து 3 விஷயத்த சொல்றாங்க. தேவர்கள், யோகிகள், தூய பக்தர்கள். எல்லாத்துலயும் மேன்மையானவர்கள் தூய பக்தர்கள் தான் அப்படின்றத வந்து இங்க டிக்ளேர் பண்றாங்க. அடுத்து எப்படி எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும் அப்படின்றத வந்து நாம வந்து ரூப கோஸ்வாமி மூலமாக, ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். கிருஷ்ணேதி யஸ்ய கிரிதம் மனசா மனசா தேத்ரிய தீக்ஷாதிசேத் பிரணதிபிஸ் ச பஜந்தமீசம் சுஷ்ருஷயா பஜன விக்னம் அனன்யமன்ய நிந்தாதி சூன்ய ஹிருதயம் இப்சித சங்கலப்தியா. யாரெல்லாம் சும்மாவாவது கிருஷ்ணர் நாமத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மனசளவுல நீங்க வந்து மரியாதை செலுத்தி ஆகணும். இல்ல நல்லாவே தீவிரமா பக்தி தொண்டு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும். கீழே விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். யார் நம்மளை விட பன்மடங்கு பெரிய உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சேவை செய்து வணங்க வேண்டும். சும்மாவாவது ஜெபம் பண்றவங்களுக்கு மனசுலயாவது மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதாவது இதனுடைய தாற்பயம்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். 3 கேட்டகிரியா பிரிச்சிடுறாங்க: சாதாரண பக்தர், உயர்ந்த பக்தர், மிக உயர்ந்த பக்தர்னு. அந்த 3 வகையான மக்கள் கிட்ட எப்படி இருக்கணும்? முக்கியமாக ஆன்மீக குரு, உயர்ந்த பக்தர்களுக்கு நாம சேவை செய்து அவர்களை மரியாதை செலுத்த வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு ரூப கோஸ்வாமி. யாருக்கெல்லாம் பௌதிக சிந்தனை இருக்கோ அவங்களோட எல்லாம் சேரப்படாது. அதை வந்து தவிர்க்கணும். தமோ துவாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். யாருக்கெல்லாம் இந்த பெண், பணம் ரெண்டுத்து மேல நிறைய மோகம் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நாம தூரம் நிக்கணும். இல்லைன்னா நாமளும் அவங்கள மாதிரி ஆயிடுவோம். அதை இங்க சொல்றார். சங்கி சங்கம் அப்படிப்பட்டவங்களோட சங்கத்தை எடுக்காதன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு பௌதிகவாதி ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி அறியும் உண்மையான ஆவலுடன் ஒரு தூய பக்தரை அணுகினால் என்ன நடக்கும் அப்படின்னும் போது அவர் வந்து படிப்படியா முன்னேறுவதற்கான வழியை அவர் காட்டுறார். முன்னேற்றம் அடைந்த ஒரு பக்தரால் ஒரு பௌதிகவாதியை கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபடுத்த இயலாவிட்டால் அத்தகைய சகவாசத்திற்கு உறுதியாக தடை விதிக்கப்படுகிறது. இப்போ ஒரு பௌதிகவாதி வந்துட்டான் நம்ம கிட்ட, அவரை வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுத்தணும். ஈடுபடுத்தலைன்னா நாம சேரக்கூடாது, விலகிடணும். எப்படி விலகிறது? உறவினர்கள்லாம் இருந்தாங்கன்னா தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். அவங்களோட நம்ம இருக்கலாம். ஆனா அவங்களுடைய சவகாசம் நம்மை பாதிக்க கூடாது. இதுல கருத்தாக இருக்க வேண்டும். கருட புராணத்துல வந்து மேற்கோள் காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து தூய பக்தரனுடைய சவகாசம் இல்லாம முக்தியை அடைய முடியாது. அதனால தூய பக்தர் ஒருத்தர் மேல கருணை காட்டினால் ஒழிய வேற வழியே கிடையாது. முக்தி அடையறதுக்கு வழியே கிடையாது. அதனால தூய பக்தருடைய கருணையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரி, இப்ப தயை காட்டுறத பத்தி பேச்சு வரும்போது, தயை எப்படி காட்டுறது? பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க? மக்கள் சேவையை மகேசன் சேவையெல்லாம் பேசிட்டு திரியிறாங்க. அப்ப மகேசன் சேவை செஞ்சா மட்டும் போதும், மற்ற ஜீவராசி எல்லாம் வெட்டி கொன்னுடலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இல்ல, அதுக்கு இங்க பதில் இருக்கு. அப்படிப்பட்டவங்கலாம் சமயவாதிகளே கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். இவ்வளோ டீப்பா நம்ம லெக்சரை யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல ஒரு பிரபல்யமான ஒரு சமயவாதி, அவர் ரொம்ப பிரபல்யமானவர் உலகத்துல. அவரை பத்தி நம்ம இஸ்கான் பக்தர் ஒருத்தர் வந்து, அவங்க எல்லாம் ஆனா மாமிசம் சாப்பிடுபவர்கள். ஒரு இஸ்கான் பக்தர் வந்து பிரபல்யமா ரொம்ப இதா சொல்லிட்டார், மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகளா இருக்க முடியாதுன்னு. பாகவதம் சொல்லுது, இங்க பாருங்க, பாகவதத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. மாமிசம் சாப்பிட்டு கொண்டு நாங்க ஆன்மீகவாதிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மீகவாதினா சகல ஜீவராசிகளிடம் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். அது ஒரு பக்தர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவருக்கு வந்து உலகமே எதிர்ப்பு. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆன்மீகவாதியை போய் நீ மாமிசம் சாப்பிட்டார், அதனால அவர் ஆன்மீகவாதி இல்லைன்னு சொல்ல முடியாதே.
அதை சொல்லி அவருக்கு பெரிய பங்கம் வந்தது. அப்புறமா இஸ்கானும் வந்து இப்போ உன்னை நான் தள்ளி வைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம், ஏன்னா செஞ்சுதான் ஆகணும். உலகமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. உண்மை வந்து உலகத்துல இல்லை. அப்ப அந்த கருத்து இப்ப பாருங்க, அந்த கருத்து இங்க பாகவதத்துல சொல்லப்படுது. நான் கருணை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மனிதன்கள் மேல மட்டும் நான் கருணை வைக்கிறேன்னா அது உண்மையான கருணை கிடையாது. கருணை என்பது சகல ஜீவராசிகள் மேல வைக்கணும். உயிருள்ள அனைத்தின் மேலயும் நம்ம கருணை வைக்கணும். அப்பதான் அது கருணை. அப்போ நாம எப்படி இருக்கணும்? நம்ம விட மேலானவர்களோட சங்கம் வைக்கணும். அவங்க கிட்ட இருந்து சேர்ந்து, அவங்க கிட்ட இருந்து பழகி, அவங்க கிட்ட இருந்து பக்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். சாடியா வைஷ்ணவ சேவா, வைஷ்ணவர்கள் கிட்ட இருந்து நாம கற்றுக்கொண்டு பக்தியில் முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். 24வது ஸ்லோகம். ஒரு சீடன் ஆன்மீக குருவிற்கு சேவை செய்ய வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் ஆகிய இருமைகளுக்கு இடையிலும் எளிமை, பிரம்மச்சாரியம், அகிம்சை மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இருமைகள் இருக்கு இந்த உலகத்துல. அந்த இருமைகள்ல பாதிக்கப்படாமல் பிரம்மச்சாரியம், எளிமை. எளிமை ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. அகிம்சை, சமத்துவம், இந்த 4ஐயும் கற்றுக்கொண்டு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அப்ப தூய்மை தூய்மை அடையணும். முதல்ல பக்தி தொண்டுல தூய்மை அடையணும். தூய்மை அடையறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு அகத்தூய்மை, ஒண்ணு புறத்தூய்மை. அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். மனசை சுத்தமா வைக்கிறது ரொம்ப முக்கியம். உடலை எப்படி சுத்தமா வைக்கலாம்னா 3 முறை குளிக்கணும். 2 முறையாவது குளிக்கணும். 1 முறையாவது குளிக்கணும். குளிச்சோம்னா உடல் சுத்தமாகும். இது வெளி சுத்தம். புற தூய்மை. புற தூய்மை நீரினால் அமையும்னு சொல்றாருல வள்ளுவர். அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும். உள்ள தூய்மை வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுனால வரும். கிருஷ்ண நாமத்தை சொல்றதுனால, பக்தி தொண்டு செய்யறதுனால நமக்குள்ள இருக்கிற கலகங்கள்லாம் போயிடும். படிப்படியா போகணும். அது போகலன்னா நம்ம தூய்மை அடையலைன்னு அர்த்தம். அழுக்கு போகலன்னா குளிச்சு என்ன பிரயோஜனம்? காக்கா குளியல்னு சொல்லுவோம்ல, சும்மா அந்த இப்ப வெய்ய காலம் நிறைய வேர்த்து கொட்டு அழுக்கு இருக்கும். நல்லா வச்சு தேய்ச்சி, சோப்பு வச்சு தேய்ச்சி கழுவி குளிச்சாதான் அழுக்கு போகும். அப்படி குளிக்காம நானும் குளிச்சுட்டேன் அப்படின்னா குளிச்சதுக்கு சமம் இல்லை, அழுக்கு இருக்குதுன்னா. அதே போல மனசுல வந்து பக்தி தொண்டு செய்தும் அழுக்குகள் இருக்கிறதுன்னா நான் பக்தி தொண்டு செய்யவில்லைன்ற அர்த்தத்துக்கு வந்துரும். அதனால இங்க வந்து இந்த விஷயங்களை குரு சொல்ற விஷயங்களை கடைபிடித்து குருவுக்கு சேவை செய்யணும். அதனால மனசுல வந்து எந்த ஒரு பாதகமான சிந்தனையும் இருக்கவே கூடாது. பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் வந்து அன்போட வந்து பார்க்க வேண்டும். அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும். சாஸ்திரங்கள் விதிப்படி என்ன சொல்லுதோ அதை வந்து அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஆர்ஜவம் அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஆர்ஜவம் அப்படின்றது வந்து அஹ், ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். நம்ம வாழ்க்கைன்றது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ரெட்டை வேஷம் போடுவாங்க. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. அது இருக்காது. எளிமையாகவும் ஒளிவு மறைவின்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சந்தேகமே இல்லாமலும் வாழ வேண்டும். நமக்கு பல விஷயங்கள்ல சந்தேகம் வச்சுக்கூடாது. பக்தியில முக்கியமா பக்தி தொண்டுல வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மச்சாரியத்துல வந்து ஆண் பெண் தொடர்புகள், பெண்ணுக்கு வந்து ஆண் தொடர்பு வந்து தப்பு. அதே போல ஆணுக்கு பெண் தொடர்பு வந்து தவறு. தங்களுடைய கணவன் மனைவியை தவிர வேற ஒருத்தரோட தொடர்பு வைக்க கூடாது. அது வந்து அந்த தூய்மையை கெடுத்து விடும். முன்னேற்றத்தை கெடுத்து விடும். அதுல வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அகிம்சை என்பது அகிம்சை என்பது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஜீவராசிகள் அனைத்துக்குமே நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அப்புறம் இருமைகள் பத்தி பேசும்போது இங்க இந்த மிக முக்கியமான ஸ்லோகம் இது பகவத்கீதையினுடைய ஆஹ், 2வது அத்தியாயத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது மனப்பாட ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ அனித்யா ஸ்தாம் ஸ்திதிக்ஷபார்த்த. தித்திக்ஷவா அப்படின்னா தாங்க கத்துக்கணும். இருமைகளை தாங்க கத்துக்கணும். இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன். பக்தர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எப்போ நம்ம சந்திக்கும் போதும் அவங்க புலம்புன்னு புலம்புவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலு வெயிலு வெயிலு. இந்த கிளைமேட்டை கூட நம்ம எப்படி புலம்புறோம்ல, அப்புறமா குளிர் குளிர் குளிர்னுவோம், அப்புறம் மழை மழை மழைன்னுவோம். இதை மாதிரி புலம்புறோம் பாருங்க. அதை நிறுத்திட்டு இந்த பௌதிக உலகம் இப்படிதான் இருக்கும், தாங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வர ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகமே. இருமைகள் இந்த உலகத்துல இருக்குது. எப்படி மழைய வெயில், குளிர், வெப்பம், இத இருமைகள்னு சொல்றோம்ல, அது மாதிரி இன்பம் துன்பம்,
இந்த வேற்றுமைகள் இதுல வந்து சமநிலையில இருக்கிறதுக்கும் அது இந்த உலகாய விஷயம், இதை நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும்ன்ற விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிறைய பேருக்கு அது கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. பக்தர் ஆனா கூட என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அடம் பண்றதை நம்ம பார்க்குறோம். அது நமக்கு உதவாது. ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றாது. இந்த உலகம்னா பௌதிக உலகம்னு நம்ம வந்து சகித்து கொள்ள வேண்டும். தித்திக்ஷவான்றதே அதான். சகிப்புத்தன்மை வேணே வேணும். இல்ல நான் சகிக்க மாட்டேன் அப்படின்னா முடியாது. நம்மை நம்மை வந்து சில விஷயங்கள் மேல தள்ளாது, கீழே தான் இருக்கும். கீழே தள்ளி விட்டுரும். நான் சகிக்க மாட்டேன் அப்படின்னா கீழே இரு அப்படின்றது. அதனால இருமைகள் எல்லாம் சமநிலையை கொண்டு வர்றதும் பக்தனுடைய முக்கியமான வேலை. அடுத்து இதுவும் ஒரு நல்ல ஸ்லோகம். இது கடைசி ஸ்லோகம். எப்பொழுதும் தன்னை நித்தியமான அறிவுள்ள ஆன்மீக ஆத்மாவாக காண்பதன் மூலமும் பகவானே அனைத்தையும் பூர்ணமாக அடக்கி ஆள்கிறார் என்பதை காண்பதன் மூலமும் ஒருவன் தியானத்தை பயில வேண்டும். தியானத்தை எப்படி பயிலனா ரெண்டு விஷயமா. தியானம்னா கண்ணை மூடின்னு எதுவும் நினைக்காம இருக்கிறது தியானம் கிடையாது. தியானம் என்பது நான் நித்தியமான அறிவுள்ள ஆன்மீக ஆத்மா. நான் யாரு? கிருஷ்ணருக்கு தொண்டன். கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஆள்பவர் அப்படின்னு ரெண்டு விஷயத்த வச்சுதான் நம்ம மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். சரியா? அந்த தியானத்தை எங்க பண்ணணும்? தனியான இடத்துல பண்ணணும். வீட்டுல இருக்கிற பொருட்களிலும் அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிடம் இருக்கும் பற்றை விட்டுவிட வேண்டும். உடலை எப்படி அலங்காரம் பண்ணணும்னா குப்பை கூலங்களில் இருக்கக்கூடிய துண்டு துணிகளை எடுக்கணும். மரப்பட்டைகளை எடுத்து தன்னை மறைத்து கொள்ள வேண்டும். எந்தவித பௌதிக சூழ்நிலையிலும் திருப்தி அடையும் கலையை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நாம செய்யலாமா? எப்படி? இவங்க இந்த ஸ்லோகத்தை சொன்னபடி குப்பையில இருக்கிற கந்த துணி எடுத்து போட்டுக்கணுமா, மரப்பட்டைகளை எடுத்து மறைத்து கொள்ள வேண்டும், காட்டுக்கு போய் தவம் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆச்சாரியர்கள் பதில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து யுக்த வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நமக்கு தவம் என்னன்னா, நாம போய் பக்தி பிரச்சாரத்துல ஈடுபடுறதுதான் தவம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களே, இப்ப இந்த ஸ்லோகத்தை அப்படியே மீனிங் எடுக்கிறது இல்ல. நமக்கு இதுல நம்ம குரு பரம்பரையில என்ன சொல்லியிருக்காங்க, நாம வந்து ஒழுங்காதான் துணி போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம கொடுக்கப்பட்ட விஷயங்களை இது ரொம்ப பேராசைப்படாமல் அடிப்படையாக ஒழுங்கா ஆடை அணியணும். சரி, பாகவதத்துல கந்த துணி போட்டுக்க சொன்னாங்க அப்படின்றது இல்ல. நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இந்த காலகட்டத்துல அது உதவாது. இந்த காலகட்டத்துல நாம வந்து ஒழுங்காக ஆடை அணிய வேண்டும், பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தவம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அதாவது இததான் வந்து யுக்த வைராகியமாக ரூப கோஸ்வாமி அவங்க வந்து கந்த துணியில தான் இருந்தாங்க, கோஸ்வாமிகள். ஆனா அதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியாதுன்னு அறிந்து அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஒழுங்கா துணி மாட்டிக்குங்க, ஒழுங்கா துணி அணிந்து கொள்ளுங்கள், ஆடை அணியுங்கள், பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட அனைத்து பௌதிக விஷயங்களையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துங்கள்னு சொல்லிட்டாங்க. யுக்த வைராகியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அசௌகரியத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இருக்கு, நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். இல்லைனாலும் தயாரா இருக்கணும். ஒரு விஷயம் இருக்கு, நான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு விஷயம் இல்லை, நான் அதுக்கு தயார். அது இல்லாமலே நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டியது நாமம் மட்டும்தான். நாமம் எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் கிருஷ்ணரை மறக்காமல் இருப்பேன் அப்படின்ற பாடத்தை நம்ம கத்துக்கணும். ஏன் ஏன் எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் இருக்கணும்னா, மரண நேரத்துல கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அதான் நமக்கு முக்கியமான பாடம். மரண நேரத்துல எந்த மனநிலை இருக்கிறதோ அதன்படிதான் நமக்கு அடுத்த இலக்கு. ஆகையினால மரண நேரம் என்பது ரொம்பவே கடுமையானது, சோதனையானது. நேரமே நமக்கு மரண நேரம் தான். அப்ப அதை நாம் எதிர்கொள்ளணும்னா இப்பவே பயிற்சி பண்ணணும். இப்பவே சின்ன சின்ன அசௌகரியங்களை தாங்க கற்றுக்கொண்டு பகவானை இடைவிடாமல் ஜெபிக்க கத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் மரண நேரத்தை நம்ம சந்திக்க முடியும். இல்லைன்னா அந்த நேரத்துல மறந்துடுவோம். அதனால இப்பவே பயிற்சி செய்ய வேண்டும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மரணம் என்னும் கடும் சோதனையின் போது ஒருவன் தன் மனதை பரபிரம்மனில் நிலைநிறுத்தும் வகையில் தன் வாழ்க்கையை
அமைத்து கொள்ள வேண்டும். நீங்க எப்படி பயிற்சினா, கடைசி நேரத்துல பகவானை நம்மள தெளிவா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லிட்டு உயிர் ஓடணும். அது உடம்பு எப்படி இருந்தாலும் சரி. இத சொல்ல முடியுதா, அவனை நினைக்க முடியுதான்றத நம்ம வாழ்க்கை முழுக்க செய்யக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டார். மாயையிலிருந்து விடுபடுறதுக்கு எளிமையா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நிமி மகாராஜர். அதுக்கு அவர் படிப்படியா பதில் சொல்றார். முக்கியமானது வந்து ஆன்மீக குருவை சரணடையணும்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்றதை நம்ம கேட்கணும்னு சொல்லியிருக்கார். ஆன்மீக குருவை மிக முக்கியமாக தன் உயிராக சிஷ்யன் கருத வேண்டும்னு சொல்லிட்டார். ஆன்மீக குருக்கான தகுதியை சொல்லியார், சிஷ்யனுக்கான தகுதியை சொல்லியாச்சு. எப்படி நம்ம பக்தி பயிற்சி இருமைகள்ல சிக்காமல் பக்தி பயிற்சி செய்ய வேண்டும்னு சொல்லியாச்சு. மீதி பாடம் அடுத்த வாரம். இந்த வரைக்கும் நடத்தின பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். மாதாஜி, உயிர் போற நேரத்துல அன்கான்சியஸா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு, அப்ப நம்ம நினைவே நம்மளுக்கு இருக்காது. எப்படி மாதிரி சொல்ல முடியும்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எட்டு நமன் பற்றும் போது நில்லுமினும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே. சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன், என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியான். ஆழ்வார் சொல்றார், அப்பெல்லாம் நான் உன்னை கண்டிப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுக்குற துன்பங்கள் என்னை உன்னை மறக்க வைக்கும். அதனால் இப்பவே சொல்றேன்னு சொல்லும்போது தீவிரமா இப்ப பக்தி தொண்டு செய்யும் போது பகவான் நமக்கு வந்து இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தான் மார்க் போட்டு ஒரு மாணவனை பாஸ் பண்ணணும் வைக்கணும்ன்றதும் உங்க கையில் தான் இருக்கு. ஒரு மாணவன் வருடம் முழுக்க நல்லா படிச்சு உங்ககிட்ட சின்சியரா இருந்துட்டான். கடைசி நேரத்துல அவனுக்கு ஜுரம் வந்துடுச்சு, அவனால பரிச்சை எழுத முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர்னா அவனை பாஸ் பண்ண வச்சிருவீங்க இல்லையா? நாம பண்ணதெல்லாம் வீணா போவாது. நம்முடைய கடைசி நேரம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி பயப்படாம நாம் பயிற்சிக்கு தயார் பண்ணணும். நம்மால முடிஞ்ச வரைக்கும் இது முடியுதுன்னா அது செஞ்சே ஆகணும். அப்படி கீழே தூக்கி போட்டுற மாட்டார் மாதாஜி பகவான். இப்போ நீங்க வாழ்க்கை முழுக்க பகவத் சிந்தனையில இருந்தீங்க, உங்களால சொல்ல முடியலனாலும் நான் இது குறித்து நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். மாதாஜி, நீங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க மாதாஜி, சூப்பரா இருந்தது மாதாஜி. அது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இப்ப நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையை நம்ம வகுப்புல நிறைய சொல்லியிருக்கேன் மாதாஜி. நம்மால பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியலனாலும் பக்கத்துல வந்து பக்தர்கள் நின்று சொல்ல வச்சு நம்மள ஞாபகம் வச்ச பண்ணி நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கை முழுக்க தயாரா இருக்கணும். சரியா பரிச்சை எழுதுறதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்து அங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் அவன் பார்த்துக்க தான் போறான். இப்ப நம்ம ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மாதாஜி, அன்கான்சியஸ்ல இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் நம்ம ஹரிநாமம் சொன்னாலே அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா மாதாஜி? அவங்க வந்து இருங்க அந்த குறிப்பிட்ட பக்தர் வந்து குறிப்பிட்ட சொந்தக்காரங்க வந்து பக்தியே செய்யல. அவங்களுக்கு இதுல விருப்பமும் இல்லை. அன்கான்சியஸா இருக்கும்போது அவங்களுக்கு சும்மா காதுல விழுது, ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அடுத்த பிறவில அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்யும். ஒரு ஏழை இருக்கிறான், அவன் கணக்குல நீங்க ஒரு 1000 ரூபாய் போடுறீங்கன்னா அது அவனுக்கு பயனடையும் தானே. அவனுக்கு பின்னாடி அவன் எடுத்து அவனுடைய கணக்குல அவன் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரிதான் ரொம்ப ஏழை, அவனுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவன் பயன்படுத்தி கொள்வான். அந்த மாதிரி பக்தியே இல்லாத ஒரு உறவினருக்கு போய் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேரத்துல கூட நான் சொல்றேன், நான் செய்யறேன்னு கொஞ்சம் ஆர்வம் காமிச்சா கூட பலன் உண்டு மாதாஜி. சொல்பம் அப்பியஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத்து. சொல்பம் அப்பியஸ், கொஞ்சம் கூட அந்த ஜீவனுக்கு, எந்த ஜீவனா இருந்தாலும் அந்த ஜீவனுக்காக நீங்க செய்யறது அதுக்குள்ள சிஸ்டத்துல போயிடுச்சு, காதுல விழுந்தாலே போதும் மாதாஜி, அது மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். இதெல்லாம் அக்ஞாத சுக்கிருத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா புண்ணியங்கள், பக்தி புண்ணியங்கள், அவங்களுக்கு பக்தி புண்ணியம் சேரும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த பக்தி புண்ணியம் 100% இருக்கும்போது தான் நீங்க விடுதலை பெறுவீர்கள். இதெல்லாம் மார்க், ஒரு மார்க் சேர்த்துக்கினே போகணும், 100 மார்க் வாங்கணும். அப்ப அந்த ஜீவனுக்கு ஒரு மார்க் வந்துரும்ல, அது அழியாது. காதுல வாங்கிட்டாங்கல்ல, பிரசாதம் சாப்பிட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்களுடைய கணக்கை அதிகப்படுத்தும். அது ஒரு தனி கணக்கா ஓடிட்டே இருக்கும், அது அழியாத கணக்கு. அந்த கணக்கு 100 வரும்போது
அவங்களும் போடணும்ல, அவங்க முயற்சி பண்ணணும். அவங்க முயற்சி பண்ணாம அது நடக்கவே நடக்காது. அந்த குறிப்பிட்ட ஜீவராசி முயற்சி பண்ணியே ஆகணும். நான் கொடுத்துட்றேன் என் புண்ணியத்தை அப்படின்னா எவ்வளவு கொடுக்க முடியும் உங்களால? சரி, எப்படி கொடுக்கும்? ஒருத்தருக்கு ரொம்ப தண்ணி தாகம், அவங்கள இங்க தண்ணி இருக்குது வாங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? காதை பிடிச்சி திருகி எட்டுன்னு வந்து, இங்கதான் கங்கை இருக்கு, இந்த தண்ணி குடி அப்படின்னு அப்படி தண்ணியில முக்கியம் அவங்க வாயை திறந்து தண்ணி குடிக்கலன்னா பலன் இல்லை. ஆனாலும் வழி காமிச்சிட்டோம்ல, புண்ணியத்தை சேர்த்துட்டோம். அவங்க காதுல ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை சொல்லி புண்ணியத்தை சேர்த்திருக்கிறோம். அது அப்புறம் அவங்க முயற்சி அவங்க போட்டாங்கன்னா பலன் அளிக்கும். மாதாஜி எங்க அம்மா 2 மாசம் முன்னாடி தவறிட்டாங்க மாதாஜி. ஆனா இருக்கிற மட்டும் கிருஷ்ணரை கும்பிடல மாதாஜி, சிவனை தான் கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சரீரத்தை படுக்க வைக்கும்போது நம்ம கோயில்ல இருந்து வந்து நம்ம சரஸ்வதி மாதாஜி, சாரதா பாவனி மாதாஜி, அவங்க ஹஸ்பண்ட் விஸ்வம் பிரபு எல்லாரும் வந்து எல்லாத்தையுமே ஹரிநாமம் சொல்ல வச்சாங்க மாதாஜி. அந்த பாக்கியம் தான் மாதாஜி கிடைச்சது எங்க அம்மாக்கு. வெரி குட் மாதாஜி. அதான் பக்தரா இருந்து ஒரு பக்தி புண்ணியம் இதெல்லாம் அகியாத சுக்கிருத்தியில சேர்ந்துரும். அவங்களே பண்ணல, அவங்களுக்கு சுக்கிருத்தி அதெல்லாம் சேர்ந்து 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 ஒரு பிறவில அவங்க பக்தி எடுப்பாங்க. ஆனா அந்த கணக்கு பக்தி எடுப்பாங்க, எடுத்து அது வந்து பின்னாடி உதவாம போகவே போகாது. நன்றி மாதாஜி. நன்றி, ஹரே கிருஷ்ணா. இப்ப இங்க ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு மாதாஜி கேக்குறாங்க, எங்க அப்பா வந்து ஜெபம் பண்றார், அவருக்கு என்ன ஆகும்? அவர் என்ன விரும்புறாரோ அது ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்க அப்பா வந்து முடியாததா இருக்காரு, ஆனா நாங்க சொல்லும் போது ட்ரை பண்றாரு மாதாஜி. கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவாரு. ஜெபம் பண்ணும்போது நீங்க என்ன விரும்புறீங்களோ, ஜபத்துக்குன்னே ஒரு தனி குவாலிட்டி இருக்குல்ல. ஹரே கிருஷ்ண மாமந்திரம் கிருஷ்ண பிரேமையை தான் கொடுக்கும். சரி, ஆனா கிருஷ்ணரையே சரணடைஞ்சு எனக்கு இது வேணும் அது வேணும்னு போது அதெல்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ண பிரேமையை கொடுப்பார். நாமெல்லாம் இப்போ ஒரு தீவிரவாதமா எனக்கு பௌதிகமும் வேணும் ஆன்மீகம் வேணும்ன்ட்டு ஒரு கட்டத்துல இருப்போம். அப்புறம் எனக்கு வேணாம், பௌதிகம் வேண்டாம், ஆன்மீகம் தான் வேணும்னு ஆட்டம் பண்ணுவோம். அப்படி இருக்கு. இப்போ அந்த ஜெபம் பண்ற நேரத்துல அவங்களுடைய மனநிலை அதுவும் இருக்கு. ஜெபம் பண்ற நேரத்துல அவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் ஜெபம் வேலை செய்யும். ஆனாலும் எப்படியா இருந்தாலும் ஹரே கிருஷ்ண மாமந்திரம் ஒருவருக்கு நன்மையைத்தான் செய்யும். அது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இவங்களுக்கு இது நன்மையை செய்யும். எவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்களோ, அதான் நான் சொன்னேன், 100 மார்க் வாங்கிடுங்க. அது எப்படி வாங்க போறீங்களோ அது அந்த ஜீவனுடைய கையில இருக்கு. இப்போ சொல்றாங்க, இந்த பிரம்மச்சாரிகளா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தவறாத வழுவாத பிரம்மச்சாரியா இருந்தா 50 மார்க் அப்படியே கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க இப்போ நாமெல்லாம் 100 மார்க் எடுக்கணும்னா பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் 50 மார்க் அப்படியே கொடுக்கப்படும். அவங்க சுத்தமா இருந்தாங்க. கை சுத்தம், உடல் சுத்தம், இந்த சுத்தம்னு சொல்லிட்டேன்ல, அது ஒரு பெரிய மீனிங் இருக்கு. அது இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனாலதான் பிரம்மச்சாரிகள் லைஃப் வந்து பெட்டர் தான் கிரகஸ்தர்களை விட. ஒரு சுத்தமான மனசோட பிரம்மச்சாரியா இருந்துட்டா ஒரு 50% அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதை மீறி கொஞ்சம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி, நல்ல முயற்சி பண்ணிட்டாங்கன்னா இந்த பிறவிலேயே கிருஷ்ணரை அடைஞ்சிடலாம். கிரகஸ்தர்கள்லாம் வந்து இந்த பாலுறவு வாழ்க்கையில இருக்கிறாங்கல்ல, அதனால வந்து அது மனசை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கும். அது இல்லை அங்க பிரம்மச்சாரியத்து. புலனுகர்ச்சி இருக்கு கிரகஸ்தர்கள்ல, அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்து அது கொஞ்சம் கஷ்டம் கிரகஸ்தர்களுக்கு. பிரம்மச்சாரிகளுக்கு அந்த விதத்துல சுலபம். கிரகஸ்தர்கள் போக முடியாதுன்னு நான் சொல்ல. ஏன்னா அந்த ஒரு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, கிரகஸ்தர்கள் புலன் இன்பத்தை அனுபவிக்கலாம், அதன் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம்னு ஒரு கன்செஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் அவங்களை கீழே நோக்கி தள்ளிடுது. அது அந்த பிரச்சனை பிரம்மச்சாரிகளுக்கு கிடையாது. அதனால 50 மார்க் அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் அவங்க கொஞ்சம் போராடணும். அது கொஞ்சம் தானே, நம்மெல்லாம் நிறைய போராடணும். வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எங்க நெட் கட் ஆயிடுச்சு. ஒரு மாதாஜி சிவன் அவங்க அம்மா கும்பிட்டதா சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொன்னீங்க? சிவனை கும்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சிவனை வந்து உண்மையா கும்பிட்டா, இப்ப சிவனை வந்து நிறைய இயக்கங்கள்லாம் கும்பிடுறாங்க.
சிவபெருமானா கும்பிடல. இல்ல நம்ம பாக்குறோம் என்ன ஆதியோகி அப்படின்ட்டு. சிவபெருமானா கும்பிடல, ஒரு அடையாளமாக கும்பிடுறாங்க. அதனால சிவன் எங்கன்னா திரும்பி பார்ப்பாரா என்ன? சிவனை கூட உண்மையா கும்பிட்டீங்கன்னா அவர் வழி காட்டுவார். சிவனை வந்து எனக்கு பௌதிக விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனா நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செயல்படுவார். அவரை ஒரு ஆன்மீக குருவாகவும் அவர் என்னை முன்னேற்ற கூடியவராகவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைட் பண்ணிடுவார். அவரே உங்களுக்கு ஆச்சாரியனா மாறிடுவார். அவங்க எந்த நிலையில சிவனை கும்பிட்டாங்கன்னு தெரியாது. அதை பொறுத்து அவங்களுடைய டெஸ்டினேஷன் இருக்கும். சிவலோகம் அடையிறது கூட அவ்வளோ ஈஸி கிடையாது. சரி, அப்படியே அடைஞ்சாலும் சிவபெருமான் வந்து அவங்கள வந்து உய்விப்பதற்கு எப்பவும் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அவர் ஒரு மகாஜன் இல்லையா? அதனால நம்ம நிறைய இடத்துல நான் ஒரு கதையை அடிக்கடி சொல்லுவேன். சிவபெருமானே வணங்கினார் ஒருத்தர், ஒரு பக்தர். அவர் பேர் வந்து நரசிம்ம மேத்தா அப்படின்னு பேர். குஜராத்ல இருந்தார். அவர் சிவபெருமானுடைய பக்தன் தான். அப்ப சிவபெருமான் தோன்றார் அவருக்கு முன்னாடி. என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு எது பிரியமோ அதை கொடுங்க எனக்குன்னு கேட்பார். இதுதான் வேண்டுதல்ல ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணர் கூட நம்ம வேண்டணும்னா உனக்கு எது பிடிக்குமோ, நீ என்னை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி வச்சுக்கோன்னு சொன்னா அது அறிவுபூர்வமான வேண்டுதல். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, எனக்கு ராதா கிருஷ்ணர் அன்பு, அந்த பக்தி தான் முக்கியம் எனக்கு அப்ப அதை கொடுங்கன்னு சொல்லி இவர் கிருஷ்ண பக்தரா மாறுறாரு. அதனால பக்தர்களே, நம்ம வந்து சிவபெருமானை வணங்கினா கூட அவங்க சின்சியரா வணங்கியிருந்தா சிவபெருமான் அவர்களுக்கு குருவாக மாறிடுவார். சிவபெருமான ஒரு அடையாளமா மாயாவாதிகள் கும்பிடுற மாதிரி கும்பிட்டா ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. அவங்க எப்படி எந்த புரிதல்ல அந்த குறிப்பிட்ட பக்தர் இருந்தாரோ அதை பொறுத்து அவங்க டெஸ்டினேஷன் இருக்கும். கேளுங்க விஷ்ணு பிரியா, கை தூக்கி இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. நெட் அப்பப்ப கட் ஆகுது. என்ன எனக்கு இது வந்து கொஸ்டின் கிடையாது. நீங்க இப்ப கிளாஸ்ல ஒரு பக்தர் எப்படி லாஸ்ட் மூமெண்ட்ல இறக்குவாங்கன்ட்டு, இது ஒரு எனக்கு இந்த டவுட்டா இருந்துச்சு ரொம்ப வருஷமா. ஒரு மாதாஜி வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன ஒரு மாதாஜியோட மாமியார் வந்து அவருக்கு தெரிஞ்சா என்னமோ தெரியல, அவர் சொன்னாரம்மா, நான் என்ன ஆக போறேன்னு நினைச்சு ஆச்சுன்னு அந்த தாட் வந்திருக்குது எனக்கு. என்ன ஆயிருச்சுன்னா, நீ வந்து மருமக கிட்ட சொன்னாங்களாமா, நீ வந்து எல்லார்த்தையும் கூப்பிட்டு பஜனை பண்ணி வைக்க வேணும், எனக்கு அதே போதுன்ட்டு. அந்த மாதிரி சொல்லி ஒரு 6 மாசத்துல அவர் கோமாக்கு போயிட்டாரு. அப்ப கோமாலே 2-3 மாசமா இருந்தாரு. எதுவுமே இல்ல, எல்லாம் மூக்குலதான் ஊத்துறாங்க. அப்புறம் இந்த மாதாஜி என்ன சொன்னாரு, மாமியார் சொன்னது ஞாபகம் வந்து எல்லா பக்தரெல்லாம் கூப்பிட்டு நானும் தான் போயிருந்தேன். அப்ப நான் நினைச்சேன் கோமாத்துல இருக்கிறாரு, அவருக்கு எப்படி கேக்குன்ட்டு. சோ கோமாத்துல போயிருந்தாரு, நாங்கெல்லாம் போய் பஜனை சொன்னோம். ஒன்னும் சும்மாதான் கோமாத்துல படுத்துட்டு இருந்தாரு. எப்ப நாங்க பகவத்கீதை அந்த பிரசிடென்ட் சொன்னாரு பகவத்கீதை ஸ்லோகா படிக்கலான்ட்டு, பகவத்கீதை ஸ்லோகா படிக்க அவரு அப்படியே அவரு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஆட்டோமேட்டிக் அவரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு திறக்கிறாரு, வாய் திறக்கிறாரு. அந்த கோமத்துல 3-4 மாசமா அந்த கோமத்துல இருந்தாரு. அவர் ஆட்டோமேட்டிக் அந்த கோமத்துல இருந்து வெளியே வந்தாரோ இல்ல, நாங்க படிச்சது அவர் கேக்குறாரு, அவரு சொல்றாரு ரிட்டர்ன். அப்புறம் ஒரு ரவுண்ட் சாண்டிங் பண்ணுங்கன்ட்டு ஒரு மாலை கொடுத்தோம். கண்ணை மூடிட்டே இருக்கிறாரு, பட் மாலை கொடுத்து பண்ணாரு. சோ இது இது வந்து அப்ப கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் இருந்தாரு, அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் போயிட்டாரு. ஹரிநாமத்தினுடைய மகிமை, பகவத் பக்தியினுடைய சக்தின்னு சொல்லலாம். அவங்க வந்து பகவானுடைய பெயரை சொல்லியிருக்காங்க, பகவத்கீதை கேட்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறாருன்னா அதற்குரிய பலனை அவர் அனுபவிப்பார். இப்போ இவங்க ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு மாதாஜி கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அபராதம் இல்லாமல் நாம ஜெபம். நான் ஜெபத்துக்குன்ட்டு 7-8 கிளாஸ் 12 கிளாஸ் கொடுத்துருக்கேன். அபராதம் இல்லாமல் நாம ஜெபம் எப்படிலாம் செய்யறது, அபராதங்களை ஒழிப்பது எப்படி, விவரமா அந்த வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன். நீங்க என் சேனல் போயிட்டு பாருங்க. ஜெபம் அப்படின்ட்டு 12 கிளாஸோ என்னவோ கொடுத்துருக்கேன். அது முழுசா கேளுங்க. ஏன்னா இப்ப அந்த கேள்வியை நீங்க கேட்ட கேள்வியே மிகப்பெரிய கேள்வி. அபராதங்கள் இல்லாம 10 அபராதங்களை நம்ம ஒழிக்கணும். தினமும் ஒரு முறை சொல்றோம் இல்லையா, நாம அபராதம் செய்யாம இருக்கணும், கவனமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். விளக்கமா வந்து நான் அந்த கிளாஸஸ்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை கேட்டுக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள்? நாளைக்கு வகுப்பு இருக்கு, பக்தர்கள் வந்துடலாம்.
இதுக்கான கேள்விகள் நான் எழுதிட்டேன். பக்தர்கள் அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாஞ்ச கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்யேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நமோ நமக. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே